அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 12வது தராவிஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்ல முறையில நம்மளுடைய இபாதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை அடைந்து ரமலானில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். வல்ல ரஹ்மான் இனி வரக்கூடிய நாட்களிலும் இதைவிட உற்சாகத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அறிஞர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை 3 விதமாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 அப்படின்னு சொல்லிட்டு. முதல் 10 எதற்குரிய மாதம்? ரஹ்மத்துடைய 10, அல்லாஹுடைய அருளை கேட்கக்கூடிய, அருள் பொழியக்கூடிய முதல் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது 10 மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான 2வது 10. 3வது 10 நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய 3வது 10 நாட்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2வது 10 நாள் மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய 2வது 10 நாள்ல நம்ம 2வது நாள்ல உட்கார்ந்து இருக்கிறோம். 12வது நாட்களில் 12வது பிறையில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல அதிகமாக மக்ஃபிரத்தை கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மக்ஃபிரத் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு, இறைவனிடத்தில் இறைஞ்சி நம்மளுடைய பாவத்திற்கான தௌபாவை கலப்படமற்ற இஹ்லாஸோடு தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய நிஅமத்துகளை நமக்கு கொடுக்கிறான். அதாவது இறையச்சம் இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் என்றால், 2வது மிக முக்கியமானது ரமலான் நமக்கு வந்ததற்கு 2வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையாக இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அந்த ரமலான் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரமலான் மாதத்தை யார் அடைந்து பாவ மன்னிப்பு பெறாமல் இந்த ரமலான் மாதத்தை கடக்கிறார்களோ அவர்கள் நஷ்டம் அடையும் சொல்லுவாங்க. மஹாதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப நஷ்டப்பட்ட மனிதர்களாக இருக்காமல் இந்த மக்ஃபிரத்தான 2வது 10 அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை, இந்த படைப்புகளை 3 விதமா பிரிச்சு கொடுக்கிறார். ஒரு படைப்பு என்ன தெரியுமா? ஷைத்தான், இப்லீஸ் என்கின்ற வழித்தோன்றல் வரக்கூடிய ஷைத்தான்கள் ஒரு படைப்பு. அவர்களுக்கு நன்மை ஒன்றுமே தெரியாது, பாவம் மட்டும்தான் தெரியும். பாவம் செய்யத்தான் பாவம் என்ன, பாவத்தை எப்படி அல்லாஹ் மனிதர்களிடத்துல தூண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு படைப்பு என்றால் ஷைத்தான் என்கின்ற அந்த படைப்புகள் தான். 2வது படைப்பு சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு பாவமே செய்ய தெரியாது, நன்மைகள் மட்டும்தான் செய்ய தெரியும். அவர்கள் தான் மலக்குமார்கள், மலாயிக்கத்துகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்விடத்துல சொல்வது போல, யா அல்லாஹ், உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும், உன்னை துதிப்பதற்கும், உன்னை வணங்குவதற்கும் நாங்கள் இருக்கிறோமே என்று நமக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்தவர்கள் மலக்குமார்கள். அப்படியான மலக்குமார்களுடைய படைப்பு 2வது படைப்பு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. 3வது படைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையும் தீமையும் கலந்து இருக்கக்கூடிய மனித படைப்பு. மனித ஜின் இன படைப்புகள் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதனால அல்லாஹ் தஆலா சில நேரம் மனிதர்களுடைய அந்த பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது இப்படியான வாய்ப்புகளையும் இப்படியான ஆலோசனைகளையும் நமக்கு கொடுத்து நம்மளுடைய பாவங்களை கரைப்பதற்குமான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுக்கிறான். ஆனால் அதை உணராமல், அது எப்படியான ஒரு நல்வாய்ப்பு என்கின்ற அதனுடைய அந்த பொக்கிஷத்தை நம்ம உணராமல் நம்ம கடந்து விட்டோம் அப்படின்னா நம்மளை போல நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 2வது 10 அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 விதமா இதை சொல்லி கொடுக்கிறார். யாருக்கு நான் தௌபாவை கொடுப்பேன், பாவத்தை நான் மன்னிப்பேன் என்பதையும், யாருக்கு பாவ மன்னிப்பை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுறார். சுப்ஹானல்லாஹ். முதல் கூட்டம் என்ன? பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் அந்த அற்புதமான அந்த சிறப்பான கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் செய்வான், மீண்டும் தௌபா செய்வான், மீண்டும் மனம் வருந்தி உருகி அல்லாஹ்விடத்துல கண்ணீர் விட்டு, இறைவா, உன்னை தவிர வேறு இலாஹ் யாருமே கிடையாது, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் உதவி தேடுறேன், உன்னையே நான் வணங்குறேன், உன்னிடத்துல நான் உதவி தேடுறேன், உன்னை தவிர மன்னிப்பவன் யாரும் எந்த எஜமானனும் கிடையாது அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி தௌபா செய்யக்கூடிய அந்த என்னுடைய அடியானுக்கு நிச்சயம் நான் மன்னிப்பை கொடுப்பேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி. சுப்ஹானல்லாஹ். அந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த உலகத்துல யாருமே பாவமே என்னால பாவமே செய்யல அப்படின்ட்டு யாருமே செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால்
ஆதமுடைய மக்கள்ல சிறந்தவங்க யாரு? கைரல் ஹத்தாயின தவ்வாபுன், பாவம் செய்து பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் தான், பாவம் செய்த பின் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்லாஹு தஆலா இரண்டாவது கூட்டம், அது அதை போல அந்த கூட்டத்தை போல இருக்கவே கூடாது ஒருபோதும். என்ன செய்வானா? பாவம் செய்வான். அந்த மனிதன் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல இப்படி எண்ணிக்கொள்வானா, இந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து தானே செய்ய போறோம், நாளைக்கு அது மாதிரிதான் செய்ய போறோம், மறுநாள் அதனாலதான் செய்ய போறோம். கடைசியில எந்த அளவுக்கு அப்படின்னா மரண நேரத்தில் வந்தால் கூட அவனுடைய பாவத்தை எண்ணி வருந்தாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறோமே என்கின்ற வருத்தம் மட்டும்தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிப்பை கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான குணம் கொண்டவர்களிடம் நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா இருக்கணும். சுப்ஹான், இந்த பாவம் எந்த அளவுக்கு நமக்கு விளைவு ஏற்படுத்தும் தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒண்ணா சொல்ல நம்மளுடைய வாழ்க்கை இதெல்லாம் நடக்குதோ, அப்ப நாம நினைச்சுக்கிறோம், அப்ப நம்மளுடைய பாவம் கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, அதிகமாயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அதிகமா இறைவனிடத்துல பிள்ளை பொறுப்பு தேடணுங்கிறத நினைச்சுக்கிறோம். ஒன்று என்ன தெரியுமா? அடிக்கடி ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு சோதனைகள், திடீர் சோதனைகள், ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு இப்ப இப்படியே வருது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு சில பாவங்களின் காரணமாக இந்த சோதனையை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். அதனால இறைவனிடத்துல என்ன செய்யணும்? பிள்ளை பொறுப்பு தேடணும். ஒரு சில நேரம் வியாபாரத்தில் வீழ்ச்சி வரலாம், ஒரு சில நேரம் நோய்வாய்ப்படக்கூடியது, ஒரு சில நேரம் குடும்பங்களின் கஷ்டம், குடும்பங்களின் பிரச்சனை, இப்படியெல்லாம் அடுத்தடுத்து வருது அப்படின்னா நம்மளுடைய பாவம் தான் இதற்கு காரணம். ஒரு காரணம். ஒண்ணா யோசிங்க இன்ஷா அல்லாஹ், நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ரிஸ்க்ல நெருக்கடி. எவ்வளவுதான் அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத் வர்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக மாட்டுக்கே. நம்ம என்ன செய்யறது, நம்ம ஒரு நாளைக்கு யோசிச்சோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பொருளாதாரம் இவ்வளவு வருது, ஆனா ஒண்ணுமே நம்மளுடைய கையில நிக்க மாட்டேங்க, நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாக மாட்டுக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சால் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்க சேமிக்கணும், அப்படி செய்யும் இப்படி செய்யுங்கிறத விட அல்லாஹ்விடத்தில் கரமேந்து அவனிடத்தில் கையேந்தி தௌபா செய்தாலே போதும், ரிஸ்க்ல பரக்கத்தை கொடுப்பா. அப்ப ரிஸ்க் நெருக்கடி எதனால் ஏற்படுகிறது? நம்மளுடைய பாவத்தின் காரணமாகத்தான். மூன்றாவது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு அந்த பாவத்தின் காரணமாக கல்வை இருளடைய செய்து விடுவானாம். மஆதல்லா. என்ன இருளடைய செய்து விடுவான்? என்ன உபதேசம் கேட்டாலும், என்ன நசீஹத், யார் எவ்வளவு பெரிய ஆலிம்கள் உலமாக்கள் சொன்னாலும் நம்முடைய காதில் நம்மளுடைய கல்புக்குள்ள போகல, நமக்கு நரகத்தை சொல்லும் பொழுது அச்சம் வரவில்லை, சொர்க்கத்தை சொல்லும் பொழுது ஆசை வரவில்லை என்றால் நம்மளுடைய கல்பு கருத்த முத்திரையிடப்பட்ட கல்வாக மாறிடுச்சு. மஆதல், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சில பேர் இருப்போம், ரமலான் மாதத்துலதான் அவங்க பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் தொழுகையாளியா இருப்பாங்க, நல்ல ஒரு இபாதசாலியா இருப்பாங்க. இந்த ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவங்களுடைய தோற்றமே வேற, அவங்களுடைய நடவடிக்கையே வேற. இது அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. ரமலானுக்காக நம்மளை படைச்சிருக்கா அல்லாஹ், அவனை எப்பொழுதும் வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். இப்ப இப்படியான சில விஷயங்களை நம்ம உள்வாங்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தின் காரணமாக உள்ளத்தை என்ன செய்ய மாட்டான், படுத்தாததினால தான் இப்படி இருக்கு அப்படிங்கறத உணரணும். நான்காவது, அல்ஹம்துலில்லாஹ், கல்வியை தேடி ஓடி நம்ம ஒவ்வொரு நாளும் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறோம், புதுவிதமான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி தெரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த கல்வியில பாவத்தின் காரணமாக நூறானியத்தை எடுத்துருவானா. கல்வியை நம்ம கத்துக்கிடுவோம், எவ்வளவோ கடலளோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் கேட்டா இது எனக்கு தெரியுமே, அது எனக்கு தெரியுமே அப்படின்னு நாமளே என்ன செஞ்சுக்கிடுவோம், இது பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த கல்வியில நூறானியத் இல்லாம போயிடும். நூறானியத் என்றால் கல்வியை கொண்டு அமல் செய்வது, கல்வி மூலம் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள், அந்த மாற்றங்கள் எதுவுமே இல்ல, வெறும் எனக்கு கல்விதான் இருக்கு அப்படின்னா அது ஒரு வேல்யூவும் கிடையாது. மகாதல்ல. அப்ப அது எதனால்? நம்மளுடைய பாவத்தின் காரணமாக கல்வியிலும் வரக்கூடிய நூறானியத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமா பிள்ளை பொறுப்பு தேடக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல அல்லாஹு தஆலா இந்த பாவத்தின் காரணமாக நம்மளுடைய ஈமான்ல, நம்மளுடைய அமல்ல ஒரு சுவையே இல்லாம ஆக்கிடுவோம். மகாதல்ல. எவ்வளவு தொழுத ஒரு திருப்தி, எவ்வளவு குர்ஆன் ஓதினாலும் குர்ஆன் ஓதின திருப்தி இல்லாமல் ஆக்கி விடுவான். மகாதல்லா. சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் தராவீஹ்கள் நின்று தொழுகிறோம், ஆர்வத்தோடு தான் தொழுகிறோம், இருந்தாலும் சில நேரம் என்ன செஞ்சது, சோர்வாயிடும். சரி, இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டு பார்ப்போமா, இன்னைக்கு மட்டும் ஏன்னா மழை பெய்யுது, வெளியில வர முடியாது, கொஞ்சம் சோர்வா இருக்குது, ஏதாவது பர்ச்சேஸ் போயிடுவோம், நான் ஒரு 8 ரக்காயத் மட்டும் வீட்டில் மட்டும் அப்படி மஹபத்தை தொழுதுட்டு வந்துடும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அந்த இதுல பலகீனம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பாவம் தான் இதற்கு காரணம். மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்துல ஈமானிய சுவையை பெறணும் அப்படின்னா இபாதத்துல அதிகமா இன்பம் காணணும். இன்ஷா அல்லாஹ். அந்த லஸ்ஸத் என்கின்ற அந்த சுவை இல்லை என்றால் அது நம்மளுடைய பாவத்திற்கு இன்னொரு காரணம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க. 7வது விஷயம்.
சரி, ஓகே ஓகேம்மா. 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமாக வெட்கமின்மை இல்லாம போயிடுமா. இப்பெல்லாம் பாக்குறோம் இல்லையா, வெட்கமே இல்லாத சில விஷயங்களை, சில பாவங்களை நம்ம பார்க்கிறோம். மஆதல்லா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் என்கிற பெயர் தான் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் இணையதளத்திலையும் சரி, பொது இடங்களிலும் சரி, எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். இதெல்லாம் எதற்கு காரணம்? அவங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக வெட்கத்தன்மை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். அதுக்கு பின்னாடி அதுக்கு 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 7வது விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹு தஆலா உடலில பலகீனத்தை ஏற்படுத்திடுவான். நம்மளுடைய பாவத்தின் காரணமாக பாவத்தின் காரணமாக கூட நம்மளுடைய உடலிலும் உள்ளத்திலும் பலகீனத்தை ஏற்படுத்தி விடுவான். அதே போல கடைசியாக 8வது விஷயம், நம்மளுடைய ஆயுளை கூட குறைப்பதற்கு நம்மளுடைய பாவம் ஒரு காரணமாக இருக்கும். மகாதல்லா, நல்லா பாதுகாக்கணும். எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய நீண்ட ஆயுள் வேணுங்கிறது எல்லாருக்குடைய ஆசை. ஆனால் அது நம்மளுடைய பாவத்தின் காரணம் அதுவும் என்ன செஞ்சிடும், இல்லாம போய். இப்படி பாவங்களுடைய விளைவுகள் பலவிதமாக இருக்குது. என்ன தெரியுமா, நபிமார்கள் கூட அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்கம்மா. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்ல யௌமின் மீஅத் மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 முறை என்ன செய்வாங்களா, இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன ஏதாவது தேவைகள் இருக்குதா? சுப்ஹானல்லாஹ், பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்றால் நாம 1000 அல்ல, லட்ச கோடி முறை செய்தாலும் நம்மளுடைய பாவத்திற்கு அது ஈடாகவே செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நபிமார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவையும் பாருங்க, கஃபர யக்ஃபிரு தக்ஃபிரு என்கின்ற அந்த வார்த்தை வராமல் இருக்காது. உதாரணமாக ஆதம் நபி முதல் கொண்டு இறங்கும் பொழுதே தௌபாவோட தான் என்ன செய்யறாங்க, ரப்பனா ظلمنا انفسنا وان تغفر لنا. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிக்காம எனக்கு நீ கிருபை செய்யாம இருந்துட்ட அப்படின்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டமானவர்களா ஆயிருவோமே. நமது ஆதம், நமது ஒரு அசல் தந்தையே தௌபாவோடு தான் இந்த உலகத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கும். எவ்வளவு ஏன் ஹலீல், அல்லாஹ்வுடைய நேசர், வத்துப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கலையா, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு, நான் தௌபா செய்றேன். வத்துப அலைனானா உன் பக்கம் நான் மீளுகிறேன், நீ பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. மூசா நபி சுப்ஹான் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய நபி இப்படி துஆ செஞ்சிருக்காங்க தெரியுமா, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சகோதரன் ஹாரூனையும் மன்னித்து விடு, உன்னுடைய ரஹ்மத் பெற்ற மக்களோடு எங்களையும் சேர்த்து விடு அப்படிங்கறத துஆ செஞ்சிருக்கிறாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 2வது தந்தை, உலகத்தின் 2வது தந்தை. கிட்டத்தட்ட அதிகம் ஆயுள் காலங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் இவர்களும் ஒருவர். 950 ஆயுள் காலத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க. அவங்க கூட இப்படி துஆ செய்வாங்க தெரியுமா, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய முக்மீன்களை மன்னித்து விடு, உன்னை ஈமான் கொள்ளாதவர்களை அழித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி நிறைய பேர் துஆ செஞ்சிருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அவர்களுடைய துஆ கூடிய பட்டியல்களில் இந்த வார்த்தை இடம் பெறாமல் ஒரு துஆ கூட இருக்காது. அப்ப அவர்களை விட நாம் சிறந்தவர்களா? மகாதல்லா. அப்ப எந்த அளவிற்கு நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம கருத்தில் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த 2வது பத்தில் அதிகமான மக்ஃபிரத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அது மட்டுமல்ல, இந்த தௌபா செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா ஹயாத்தன் துய்யிபா என்கின்ற தூய்மையான மனமான வாழ்வையும் சந்தோஷமான நிரப்பமான வாழ்வையும் தருவான். அல்லாஹ் மீது அதிகமான அச்சத்தையும் தருவான். மறுமையில் அதிகமான தௌபாவை செய்யக்கூடிய பாவமே இல்லாத மனிதர்களுக்கு உடனடியாக சொர்க்கத்தையும் விசாரணையின்றி கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் கலப்படமற்ற தௌபா செய்யக்கூடிய மக்களாகவும் அதிகமாக இறைவனிடத்தில் பிழை பொறுப்பு தேடி இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாகவும் உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தாளர் அனைவரையும், இந்த உலகத்தில் யாரெல்லாம் நோன்பாளிகளாக ரமலானை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் முழுமையாக மன்னிப்பானாக. அமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.